அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் சப்யஹ் என்கிற சொல்லில் இருக்கிற சட்டங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது, அதுபோல திருக்குர்ஆனில் ஏனைய இடங்களில் வரக்கூடிய வசனங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது குறித்த சட்டம் குறித்த செய்திகளை நம்ம கடைசியாக பார்த்தோம். மீண்டும் ஒருக்கு அதை நினைவுபடுத்துகிறதா இருந்தா, குர்ஆன்ல கட்டளை வாக்கியங்கள்ல வரக்கூடிய விஷயங்களை அது கட்டாயமா செய்ய வேண்டியது என்று புரிந்து கொள்வது எதை வைத்து புரிந்து கொள்வது? குர்ஆன்ல வரக்கூடிய கட்டளை வாக்கியங்களை, அல்லாஹ்வுடைய ஆர்டர்களை இது கட்டாயம் செய்ய வேண்டியது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இருந்தா எதை வைத்து புரிந்து கொள்வது? அதை செய்யாவிட்டால் தண்டனை என்று சொல்லப்பட்டால் அது கட்டாயமா செஞ்சு ஆகணும் என்று அதை விளங்கிக்கலாம். குர்ஆன்ல கட்டளை வாக்கியங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் இது கட்டாயமானதல்ல, அனுமதி, விரும்பினால் செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எதை வைத்து புரிந்து கொள்வது? தடை இருந்து தடைக்கு பிறகு வருமானால் அது அனுமதி என்கிற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளலாம். கட்டளை வாக்கியங்கள்ல இருக்கிற விஷயங்களை செயல்படுத்தக்கூடாது என்று எதிர்மறையாக புரிந்து கொள்வது என்றால் எதை வைத்து புரிந்து கொள்வது? அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ, மார்க்கத்தில் குற்றமாக சொல்லியிருக்கிறானோ அந்த காரியங்களை செய்யுமாறு சொன்னால் அது செய்யக்கூடாது என்று பொருளாகும் அப்படிங்கிற விஷயங்களை நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அடுத்து அந்த வசனத்துல சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உம் இறைவனை துதிப்பீராக, உம் இறைவனுடைய பெயரை துதிப்பீராக. உம் இறைவனை துதிப்பீராகன்னு சொல்லல, இறைவனுடைய பெயரை, இஸ்ம ரப்பிக்க, உம் இறைவனின் பெயரை நீங்கள் துதியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். இப்ப அல்லாவை துதிப்பதும் அல்லாஹ்வுடைய பெயரை துதிப்பதற்கு இடையில வேறுபாடு இருக்குதா? அல்லாவை துதிப்பது என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய பெயரை துதிப்பது என்றால் என்ன பொருள்? ரெண்டுக்கும் இடையில ஏதாவது வேறுபாடு? அல்லாவை துதிப்பதும் அல்லாஹ்வுடைய பெயரை துதிப்பதும் ரெண்டுமே சமமானதுதான். ரெண்டையும் குர்ஆன்ல பல மாறி மாறி அல்லாஹ் பேசலாம். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக, உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக. ரெண்டு மாதிரி அல்லாஹ் சொல்றான். ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட பொருள் ஒண்ணுதான். ஆனா இந்த இஸ்மு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய பெயர் அப்படின்னு சொல்றான்ல, அதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அடிப்படையான மிக முக்கியமான ஒரு மனிதர் இஸ்லாத்திற்குள்ள வருகிறார் அப்படின்னு சொன்னா அவர் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி எது அப்படின்னா அல்லாஹ்வை பற்றியது தான். அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டால்தான் அவர் இஸ்லாத்திற்குள்ளே வந்துட்டாருன்னு ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வை தெரியாத ஒருத்தர் முஸ்லீமாக ஆக முடியாது. ஒருத்தர் முஸ்லீமாக ஆகிறாருன்னு சொன்னாலே அதனுடைய பேசிக் அடிப்படை அவர் அல்லாஹ்வை தெரிந்து கொண்டா தான் முஸ்லீமாக ஆக முடியும். அப்படி முஸ்லீமாக ஆகிவிட்ட ஒருத்தர் முதலாக அவர் எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டால் அதுவும் அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அறிவது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான பாடம். நாம ஒருத்தருக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கணும், நம்ம மதரசாக்கள் ஒரு இஸ்லாமிய பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய பாடங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா முதல் பாடம், முக்கிய பாடம் என்ன பாடமா இருக்கணும்னா அல்லாஹ்வை பற்றிய பாடம் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வை அறியாமல் நீங்கள் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது. அல்லாஹ்வை அறியாமல் இஸ்லாம் என்கிற மார்க்கமே உங்களுக்கு தெரியாது. எனவே இஸ்லாத்தினுடைய மையம் எது என்று கேட்டால் அல்லாஹ் தான். அல்லாஹ்வின் பால் நெருங்குவது, அல்லாஹ்வை புரிந்து கொள்வது, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவது, அல்லாஹ்விற்கு ஒரு நல்ல அடிமையாக வாழ்வது, அதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம். அப்ப இந்த அல்லாஹ்வை அறிதல் அப்படிங்கிறத பத்தி நாம பார்த்தோம்னா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் வலியுறுத்துறான். இப்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கணும், இது அஞ்சி நடந்தா அதை பயந்தாதான் அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியும். இப்ப அல்லாஹ்வுக்கு பயந்து நடத்தல் என்பது எப்ப சாத்தியப்படும்? யார் அல்லாஹ்வை நன்றாக அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வை பற்றி அதிக பயம் இருக்கும். அல்லாஹ்வை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதிகமா அறிந்து கொள்கிறீங்களோ, தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு உங்களால் வாழ முடியும். அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மிடத்துல குறையா இருக்குது, அலட்சியமா இருக்கிறோம், மேம்போக்கா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மிடத்துல அல்லாஹ்வை பற்றி அறிவு கம்மியா இருக்குன்னு அர்த்தம்.
ஒரு பொருளை பற்றிய அறிவு அந்த பொருளை பற்றிய பயத்தை நமக்கு தரும். ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னா பாம்பின் மீது ஏன் பயம் வருகிறது? பாம்பை பற்றிய அறிவு தான் பயத்தை தருகிறது. ஒரு சின்ன குழந்தைக்கு பாம்பின் மீது பயம் வர்றதில்லை, அது பாம்பு கிட்ட விளையாட போகுது. நாம பெரியவங்க என்ன பண்றோம், அந்த பிள்ளைய காப்பாற்றி தூக்கிட்டு வர்றோம். பாம்பு வந்துச்சு, நல்ல வேலை, பிள்ளைய காப்பாற்றி தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த குழந்தைக்கும் நமக்கும் இடையில என்ன வித்தியாசம்? குழந்தைக்கு பாம்பை பற்றி அறிவில்லை. பாம்பு கொத்திரும், கொத்தினா அதுல விஷம் இருக்குது, விஷம் நமக்கு தீங்கு செய்யும், நம்முடைய உயிரை கூட காலி பண்ணிடும் அப்படிங்கிற அறிவில்லாத காரணத்தினால அந்த சின்ன குழந்தை பாம்பிடத்துல விளையாட பார்க்கிறது. நாம பாம்பை விட்டு தூரமா நிற்கிறதுக்கு காரணம் பாம்பு கொத்துனா விஷம் என்ற அறிவு தான் காரணம். ஒரு 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 தட்டுல நெருப்பு கங்கு இருக்குது, ஒரு சின்ன குழந்தைய வைங்க, மஞ்சள் மஞ்சேன்னு இருக்குது, பார்க்கறதுக்கு தக தக தகன்னு இருக்குது, அது போய் கையை வைக்கத்தான் பார்க்கும், நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது, அதுதான் அதுக்கு தெரியும். ஆனா நமக்கு நாம அந்த புள்ள கையில பட்டுச்சுன்னா அது சுற்றுமே, பாதிப்பு ஏற்படுத்திடுமே. அப்ப அந்த நெருப்பு கங்கை பற்றிய அறிவு நெருப்பை விட்டு தூரமாக நெருப்பின் மீது பயத்தை தருகிறது. பாம்பை பற்றிய அறிவு பாம்பின் மீது பயத்தை தருகிறது. படைத்த இறைவனை பற்றிய அறிவு படைத்தவன் மீதான பயத்தை தரும். அல்லாஹ்வை பயந்து வாழுங்க, பயந்து வாழுங்க, நமக்கு எல்லா இடங்களையும் உரை நிகழ்த்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அவங்களுடைய வாழ்க்கையில் நடத்தின எல்லா உரைகள்லையும் ஆரம்பத்தில் அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு சொல்லித்தான் உரையை நிகழ்த்துவாங்க. அப்படி சொல்லாம எந்த உரையும் நிகழ்த்தினதில்லை. யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை சொல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடவை கூட உரை நிகழ்த்தினதே இல்லை. நூற்றுக்கணக்கான ஜும்மா உரைகள் நிகழ்த்தி இருக்கிறாங்க, ஏராளமான பெருநாள் உரைகள் நிகழ்த்தி இருக்கிறாங்க, மக்கள் கூடுகிற இடத்துல எல்லாம் பயன் பண்ணி இருக்கிறாங்க, இறந்தவர்கள் அடக்கம் செஞ்சுட்டு பயன் பண்ணி வச்சிருக்கிறாங்க, திடீர்னு தேவைப்படுற நேரத்துல எல்லாம் மெம்பர்ல ஏறி ஏறி மக்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா எல்லா உரைகள்லையும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பயந்துக்குங்கன்ற இந்த அறிவுரையை சொல்லாம உரை நிகழ்த்தினதே இல்லை. என்ன காரணம்? அல்லாஹ்வை பயந்தா மட்டும்தான் நாம நல்ல முஸ்லீமா வாழ முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது இஸ்லாத்துடைய ஆணிவேர். நீங்க ஒரு நல்ல முஸ்லீமா வாழணும்னா அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்துல இருந்தா மட்டும்தான் நீங்க நல்ல முஸ்லீமா வாழ முடியும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்வை அறிய முற்படுகிறோமோ, அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நாம ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல நேர்மையான முஸ்லிமான வாழ்க்கையை நாம வாழ முடியும். இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். 35வது அத்தியாயம் 28வது வசனம் ஒரு அருமையான வசனம், ரொம்ப பிரபல்யமான வசனமும் கூட. ஆனா அந்த பிரபல்யமான வசனத்துல நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நம்ம அந்த வசனத்தை வாசிக்கணும். நமக்கு எப்படி சொல்றாங்க, சொல்றதுல ஏற்படக்கூடிய ஒரு நுணுக்கமான பிழை இருக்கிறது. அந்த நுணுக்கமான பிழையை கண்டறிவதுதான் இப்ப நம்முடைய அந்த அந்த வசனத்தை பார்க்கறதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம். 35ல 28 எடுத்துறீங்களா? இவ்வாறே மனிதர்களிலும் ஊர்வனவற்றிலும் கால்நடைகளிலும் மாறுபட்ட நிறங்களை கொண்டவை உள்ளன. அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுவோர் அறிஞர்களே, அல்லாஹ் மிகைத்தவன் மன்னிப்பவன். என்ன புரியுது இதுல? இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன விளங்குதா? அல்லாஹ்வுடைய அடியார்களில் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்றால் அறிவாளிகள் தான், உலமாக்கள் தான், அறிவாளிகள் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அச்சம் வரும். இது ரொம்ப சிம்பிளா ஒரு செய்தியை நமக்கு சொல்லிடுச்சு. நம்ம முதல்ல சொன்னோம்ல, அல்லாஹ்வை எவ்வளவு தூரம் நீங்க அறியறீங்களோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் பயப்படுவீங்கன்னு. அல்லாஹ் இதை சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அல்லாஹ்வை யார் பயப்படுவானா, யாரு அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்காங்களோ, அறிவுடையவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வை பயப்படுவாங்க. ஓகே, இப்போ அறிவாளிகள் மொட்டையா இருக்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை பற்றி அறிவுன்னு சொல்றோம். அல்லாஹ்வை யார் அறிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வை பயப்படுவாங்க. ஆனா இந்த வசனத்துல நீங்க பாருங்க, அல்லாஹ்வை அறிந்தவர்கள் வரல. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, உலமாக்கள்லாம் வெறுமனே மொட்டையா இருக்கு. அறிவாளிகள் அல்லாஹ்வை பயப்படுவாங்க. அப்ப அறிவாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அல்லாஹ்வை அறிந்தவனா இருக்கணும்னு கட்டாயம் என்ன இருக்குது? எவ்வளவோ அறிவாளிகள் இருக்கிறாங்க உலகத்துல, பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவாளிகள் இருக்கிறாங்க. இப்ப எல்லா அறிவாளிகளையும் இந்த வசனம் குறிக்கத்தானே செய்யும். அப்படி குறிக்குமான்னு கேட்டா அப்படி குறிக்கிற மாதிரி அந்த வசனத்தினுடைய மேல கீழே சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்படி குறிக்கிற மாதிரி தெரியுது. உதாரணமா இதுக்கு மேல் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னு வைங்க, இந்த அறிவாளிகளுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் அறிவாளிகள் அல்லாஹ் பயப்படுவாங்க. அறிவாளிகளை எதை அறிஞ்சவன்? மேல வசனத்தை பார்த்தீங்கன்னா அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன்
فأخرجنا به ثمرات مختلفا ألوانها ومن الجبال جدد بيض وحمر مختلف ألوانها وغرابيب سود. மேல அல்லாஹ் பேசுறான், அலம் தர அன்னல்லாஹ, நீர் அறியவில்லையா, அன்னல்லாஹ அன்சல மின ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி வைக்கிறான். ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்தின் முக்தலிஃபன் அல்வானுஹா, அதன் மூலமாக மாறுபட்ட நிறங்களை கொண்ட கனிவர்க்கங்களை அல்லாஹ் உற்பத்தி செய்து கொடுக்கிறானே, அதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒமினல் ஜிபாலி ஜுததும் பீலும் வஹும்ரும் முக்தலிஃபன் அல்வானுஹு, மலைகளை பாருங்க, அதுல என்ன கலர், எத்தனை கலர் இருக்குது, எத்தனை நிறம் இருக்குது, அதை பாருங்க. அதுல இருக்கிற வழிகளை பாருங்க, மனிதர்களை பாருங்க, அதனுடைய தொடர்ச்சிகளாம் இவ்வாறு அப்படி இந்த வசனம் ஆரம்பிக்கல, மேல உள்ள வசனத்தின் தொடர்ச்சி இவ்வாறு தான். மனிதர்களை பாருங்க, விலங்குகளை பாருங்க, ஊர்வனவற்றை பாருங்க, இதையெல்லாம் பார்த்து அறிந்திருக்கிற அறிவாளி அவன் தான் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவான். இப்படிதான் இந்த வசனம் முடிகிறது. இப்ப இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய அறிஞர்கள் நமக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, உலகத்தினுடைய அல்லாஹ்வுடைய படைப்புகளை நீ சிந்தனை பண்ணு. விலங்குகள் எப்படி இருக்கு, மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, உடற்கூறு எப்படி இருக்குது, மலைகள் எப்படி பூமியில நாட்டப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து மழை எப்படி பொழிகிறது, அந்த மழை பொழிஞ்ச உடனே செத்து கிடக்கிற பூமி எப்படி உயிர் பெற்று எழுகிறது, தாவரங்கள் செடி கொடிகள் எல்லாம் எப்படி முளைத்து வருகின்றன, அதற்குள்ளே எப்படி பல்வேறு வகையான நிறங்கள் இருக்கின்றன, வெவ்வேறு வகையான சுவைகள் எப்படி வருகின்றன, ஒரே தண்ணீர் ஊற்றப்படுகிறது ஆனால் ஒன்று கசப்பாக இன்னொன்று இனிப்பாக மாறுவதன் பின்னணி என்ன, இதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இதை பத்தியான அறிவு யாருக்கு இருக்குதோ அவர் தான் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அறிவாளி என்று இந்த வசனத்தை மையமாக வைத்து விளக்கம் தரப்படுகிறது. இது பொருத்தமான விளக்கமா? இந்த விளக்கம் பொருத்தமா, கரெக்டா, தப்பா? இப்ப நான் சொன்ன விளக்கம் தான் பெரும்பாலும் பரவலாக எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. அறிஞர்கள் என்றால் யார்? எந்த அறிஞர்கள்? அறிவாளினா எந்த அறிவாளி? எதை அறிஞ்சுக்கிட்டவன்? வானத்தை அறிஞ்சுக்கிட்டவன், பூமியை அறிஞ்சுக்கிட்டவன், மலையை அறிஞ்சுக்கிட்டவன், மழையை அறிந்து கொண்டவன், விலங்குகளை அறிஞ்சுக்கிட்டவன் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க இந்த வசனத்தை பார்த்தீங்க, இந்த வசனத்தின்படி சொல்லப்படுகிற விளக்கம் பொருத்தமானதா இல்லையா? பொருத்தமானது இல்ல. எப்படி சொல்றீங்க? இந்த வசனத்திலிருந்தே நீங்க விளக்கம் சொல்லணும். இந்த வசனத்திலிருந்தே விளக்கம் சொல்லணும். அந்த வசனத்துக்குள்ளே அதுக்கான பதில் இருக்கிறது. இந்த அறிவாளிகள் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் வந்துருச்சு. அறிவாளிகள் யாரு? இதையெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிற அறிவாளின்னு மேல ஒரு லிஸ்ட் வந்துருச்சு. அந்த வசனத்தினுடைய துவக்கம் வெரி குட், சூப்பர். ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறான் அல்லாஹ்? நீங்க வெறுமனே அறிவாளி வானத்தை பாரு, பூமியை பாரு, அது எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த அறிவாளியை சொல்லல. அல்லாஹ் ஸ்டார்டிங் ஒரு கேள்வி வைக்கிறான், அலம் தர, நீங்க அறியலையா, அன்னல்லாஹ அன்ஸல மின ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி வைக்கிறான். ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்தின் முக்தலிஃபன், அதன் வழியாக நாம் தான், அதாவது அல்லாஹ் தான் பல்வேறு கனிவர்க்கங்களை முளைக்க செய்கிறான். அதை நீங்கள் அறியவில்லையா? கனிவர்க்கங்கள் முளைகிறது அறியதை பத்தி கேட்கல. அல்லாஹ் தான் முளைக்க வைக்கிறாங்கிறது தெரியலையா? அல்லாஹ் தான் இறக்கி வைக்கிறான் தெரியலையா? அல்லாஹ் தான் படைச்சு வச்சிருக்கான் தெரியலையா? அல்லாஹ் தான் உருவாக்கி வச்சிருக்கான் தெரியலையா? நீங்க கவனிக்க வேண்டிய எதை கவனிக்கிறீங்க? ஒரு விஷயத்தினுடைய ரெண்டு பக்கம் இருக்கிறது. ரெண்டுல அல்லாஹ் தான் உருவாக்குறாங்கிறத விட்டுட்டு இந்த படைப்புகளை பத்தி மட்டுமே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்தவ உலகத்துல ஒரு வாதம் வைக்கப்படும், இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கடவுள். எப்படிப்பா சொல்றீங்க? அவர் உயிர் பெற்று எழுந்தார்ல, அவர் இப்ப இறந்தவர் உயிர் பெற்று எழுந்தார்ல, அவர் உயிரோடு தானே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. உங்க மார்க்க கொள்கைப்படி இன்னும் ஒரு மௌத்தா போல தானே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால அவர் கடவுளுடைய மகன், கடவுளின் அந்தஸ்தை பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதுல ஒரு எதிர் கேள்வி கேட்போம், இறந்தவர் உயிர் பெற்று எழுந்தார் அப்படிங்கிறீங்க. அவங்களுடைய போக்கஸ் எதுல இருக்குது? உயிர் பெற்று எழுந்ததில் இருக்கிறது. நாம என்ன கேட்கிறோம்? உயிர் பெற்று எழுந்தார்னா மௌத்தா போயிட்டாருன்னு அர்த்தம். மௌத்தா போன ஒருத்தர் எப்படி கடவுளா இருப்பாரு? ஒரே விஷயத்துடைய ரெண்டு பக்கம். மௌத்தா போன ஒருத்தர் உயிர் பெற்று எழுந்தாரு, அவர் 3 நாள் மௌத்தா போயிட்டாருங்கிறீங்க. 3 நாள் கல்லறைக்குள்ள வச்சு அடக்கிட்டோம், 3வது நாள் அவர் உயிர் பெற்று எழுந்தாரு, அப்ப 3 நாள் மௌத்தா போயிட்டாரப்பா. மௌத்தா போன ஒருத்தர், இறந்து போன ஒருத்தர் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? ஒரே விஷயம்தான். உயிர் பெற்று எழுந்ததை வச்சு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், நீங்க சொல்றது சரின்னு சொல்லிக்குவோம். ஆனால் உயிர் பெற்று எழுவதற்கு முன்னால் மரணித்திருக்கிறாரு. அதே போல இங்க அல்லாஹ் படைப்புகளை சிந்திக்க சொல்கிறான். நம்ம இல்லைன்னு மறுக்கல. வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, விலங்குகளை பாருங்க, மழையை பாருங்க, எல்லா படைப்புகளையும் பாருங்க. படைப்புகளை பார்த்து அதன் படைப்பாளனை சிந்தியுங்கள் என்பதுதான் முக்கியம். படைப்புகளை சிந்திச்சு அதோட முடிச்சுட்டா நீங்க அறிவாளி கிடையாது.
உங்கள்ட்ட இருக்கிற அறிவு கிடையாது. இஸ்லாத்தின் பார்வையில ஒருத்தர் ஒரு விலங்குகளை ஒரு பசுமாட்டை பிரிச்சு மேஞ்சி அதுல உள்ள முழு சயின்ஸை விளக்கிறார். அவர் இஸ்லாத்தின் பார்வையில் அறிவாளி அல்ல. எப்பொழுது அறிவாளியாக ஆவார் தெரியுமா? அவரு அதையெல்லாம் பிரிச்சு மேஞ்சு அதுல இருந்து கடைசி ஒரு டெஸ்டினேஷன்ல வந்து நிக்கிற. எந்த டெஸ்டினேஷன் தெரியுமா? என்ன முடிவு தெரியுமா? எந்த எண்டு தெரியுமா? இவ்வளவு பிரம்மாண்டமா படைச்சிருக்கான ரப்பு அப்படின்னு ரப்பிடத்துல வந்து நின்னா அவர் அறிவாளி. ரப்பை அவர் அறியல. இதை அறிஞ்சு இப்படி நிக்க வண்டி இதோட நின்றுச்சு. நீங்க ஒரு பாடம் என்ன வேணாலும் படிங்க, டாக்டரே படிங்க, உடற்கூறுகளை உடல் எப்படி இருக்கு தெரியுமா, மூளை எப்படி இருக்கு தெரியுமா, இதயம் எப்படி இருக்கு தெரியுமா, கிட்னி எப்படி இருக்கு தெரியுமா, விதவிதமா இருக்கு. ஒண்ணுலையும் மனிதன் ஆச்சரியப்படுகிற ஆயிரம் செய்திகள் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது. அல்லாவே சொல்றான், ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ளே பல சான்றுகள் இருக்கிறது, சிந்தித்து பார். மனுஷன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். சிந்திச்சா பிரமிக்க வைக்குது. எவ்வளவு பெரிய பிரமாணம் தெரியுமா? நாம சாப்பிட்டுட்டு கழிக்கிற மலம், அந்த மலத்திற்குள்ளே இருக்கிற செய்திகள் சாதாரணமானது இல்லை. சமீபத்தில் ஒரு செய்தி சமூக வலைதளத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வெளிநாட்டுக்கு போயிட்டு, ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு அவர் தன்னுடைய ரஷ்யாவுக்கு திரும்புகிற நேரத்தில் அப்ப அந்த செய்தி சமூக வலைதளத்தில் பரவலாச்சு. என்னன்னு கேட்டா, அவருடைய பாதுகாப்பு அலுவலர்கள், மெய்காப்பாளர்கள் சூட்கேஸ்ல எடுத்துக்கொண்டு அப்படி தூக்கிக்கிட்டு பிளைட்ல கூட சேர்ந்து ஏறுறாங்க. என்னத்தமா தூக்கிக்கிட்டு ஏறுறாங்க? வேற ஒண்ணும் இல்லை, அவர் கழித்த மலத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஏன்னா மலத்தை தூக்கிட்டு போறாங்க. கற்பனை பண்ண முடியாது நம்மளால. அவர் துணியை தூக்கிட்டு போறான், ஓகே. அவருடைய ஃபைலை தூக்கிட்டு போறான், ஓகே. அவருக்கு தேவையான உணவை மற்ற விஷயங்களை எடுத்துட்டு ஓகே. அவர் சாப்பிட்டு கழிச்ச மலத்தை அந்த அவர் போன வெளிநாட்டுல அப்படியே விட்டுறாம அவர் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சேஃப்டியான இடத்துல அவர் மலம் கழிச்சிட்டு அந்த மலத்தை பேக் பண்ணி அதில் உள்ள எந்த தூசி துருமும் அந்த நாட்டுல மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய நாட்டுல கொண்டு போயிட்டா அதை டிஸ்போஸ் பண்றாங்க. என்னதுக்கு பின்னாடி போய் தேடி பார்த்தா மலத்தை வைத்துக்கொண்டு அவ்வளவு பெரிய ஆராய்ச்சி. ஒரு மலத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய டோட்டல் பயோடேட்டா கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க யார், உங்களுடைய மனநிலை என்ன, நீங்க எதை விரும்புறீங்க, எதை வெறுக்கிறீங்க, இப்போ உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, இந்த ஃபைலை உங்கள்கிட்ட கொடுத்தா ஓகே பண்ணுவீங்களா மாட்டீங்களா? மலத்திலங்க சாப்பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணுமா? சாப்பாட்டுல எப்படி இருக்கு. சிவகங்கையில் ஒரு டாக்டர் ஃபரூக் அப்துல்லா, அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அதை டீட்டெயிலா எழுதியிருந்தார். அப்ப இதையெல்லாம் பிரம்மாண்டமா நினைச்சு பார்த்தாலே புள்ள இருக்குதா, இப்படி எல்லாமா மனிதனுடைய அறிவு இந்த உடம்புக்குள்ள இன்னெல்லாம் இருக்குதுப்பா, இன்னெல்லாம் அது தானா இருக்குதா? மலத்துக்கு அந்த ஆற்றல் இருக்குதா? அந்த ஆற்றலை மலத்துக்கு ஒருத்தன் கொடுத்தான. அதைத்தானே யோசிக்கணும். மைக்கு சூப்பரா இருக்குது, சவுண்ட் பிரச்சனையே இல்லை, அப்படியே பக்கவா. நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் பேசும்போது எனக்கு டிஸ்டர்பே இல்லாம அப்படியே சவுண்டை உங்களுக்கு சூப்பரா எடுத்து கொடுக்குது அப்படின்னு நான் நன்றி சொல்றதா இருந்தா இந்த மைக்கை பார்த்து மைக்கே எவ்வளவு சூப்பரான மைக்கே, ரொம்ப நன்றி மைக்கே அப்படின்னு சொன்னா நீ என்ன லிஸ்ட்ல சேர்ப்பிய? நிஜமா நான் நன்றி சொல்றேன். யாருக்கு சொல்லணும்? மைக்கு தயாரிச்சவங்களுக்கு சொல்லணும், மைக்கை கனெக்ஷன் கொடுத்தவங்களுக்கு சொல்லணும், இந்த மைக்கு காரணம் பின்னாடி உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டெக்னீஷியன், அவங்களுக்கு நான் சொல்லணும். அதான உண்மையான நன்றி. அப்ப இந்த பொருளில் நான் நின்றால் நான் அறிவாளி அல்ல. இந்த பொருளுக்கு பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறானே, ஒருத்தருடைய உழைப்பு இருக்குது, ஒருத்தருடைய சிந்தனை இருக்குது, அவனுக்கு நன்றி சொன்னால் அப்பதான் நான் அறிவாளி. அதே ஃபார்மெட் தான். இந்த உலகத்தை பாரு, விலங்குகளை பாரு, மனிதர்களை பாரு, வான் மலையை பாரு, மேகத்தை பாரு, கடலை பாரு, அதையெல்லாம் பார்த்து என்ன அழகா அல்லாஹ் படைச்சிருக்கான் பாருன்னு அல்லாஹ்வை அறிந்து கொண்டால் நீ அறிவாளி. அல்லாஹ்வை அறியலாட்டி நீ முட்டா. இப்ப இந்த அல்லாஹ்வை அறிதல் என்கிற இத்தனை பெரிய செய்தியை நமக்கு எது கற்றுத்தருகிறது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய பெயர்கள் தான். அல்லாஹ்வை அறிவதற்கு 1000 வழி இருக்கிறது. திருக்குர்ஆன் வழியாக கற்க முடியும், சட்டங்கள் வழியாக கற்க முடியும், படைப்புகள் வழியாக கற்க முடியும். ஆனால் ரொம்ப எளிய வழி எது எப்படின்னு கேட்டா அல்லாஹ்வுடைய இஸ்ம், அல்லாஹ்வுடைய பெயர்கள், அஸ்மா. இப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனின் பெயரை துதி. அல்லாஹ்வுடைய பெயர் என்பது நாம் வச்சிருக்கிற பேர் மாதிரி அடையாள பேர் இல்லை, அது அல்லாஹ்வுடைய பண்பு பெயர்கள். நமக்கெல்லாம் வச்சிருக்க பேர் இருக்குதுல்ல, அதுவெல்லாம் இடுகுறி. இடுகுறினா என்ன? நம்ம பிள்ளையா பிறந்தோம்ல, குழந்தைய நம்ம அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்து விழுந்தோம்ல, வந்த உடனே அந்த சதை துண்டை அந்த குழந்தைய குறிப்பிடுவதற்கு ஒரு சொல் தேவைப்பட்டுச்சு.
ஏதோ ஒரு நல்ல சொல்ல வச்சிருவோமே அப்படின்னு வச்சுட்டாங்க. அதுக்கும் அந்த குழந்தைக்கு சம்மந்தம் இருக்கணுமா? எந்த சம்மந்தமும் இருக்க தேவையில்லை. இருக்கணும் கட்டாயம். சில நேரத்தில் இருந்துடலாம், ஆனால் பெரும்பாலும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணாயிரம்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்படியே தடவி 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 வருவார். பேரு கண்ணு 1000, ஒரு கண்ணு கூட இல்லை, 1000. வெள்ளையப்பா, இருட்டுக்குள்ள ஆளை தேடணும். வெள்ளையப்பா எங்க இருக்க அப்படின்னு. அவ்வளவு கருப்பா இருப்பாரு. கருப்பசாமி வெள்ளையிலேன்னு பறிச்சுன்னு இருப்பாரு. எங்க ஊர்ல ஒரு சொலோட ஒன்று சொல்லுவாங்க, விளக்கு மாத்துக்கு பேரு பட்டு குஞ்சமா அப்படின்னு. நான் அதுவெல்லாம் அந்த பொருளுக்கு வைக்கப்பட்ட ஒரு பேர், அவ்வளவுதான். அது அந்த அந்த பண்பை அது வெளிப்படுத்த கட்டாயம் இல்லை. ஒரு இரும்புன்னு இருக்கு, இரும்புனா என்ன? இரும்புனா இரும்பு, அவ்வளவுதான். முன்னாடி உள்ளவங்க அதுக்கு அப்படியே பேரை வச்சுட்டாங்க. ஏன் பரும்புன்னு இருந்தா என்ன? முன்னாடி சொல்லியிருந்தா பரும்பு தான். இப்ப நம்ம இரும்புன்னு சொல்றதுக்கு பதிலா பரும்பு, எறும்பு, சரிப்பா எறும்பு சொல்லிக்கலாம். முன்னாடி உள்ளவன் எறும்புன்னா எறும்பு தான். அது ஏன் எறும்பு தெரியாது, அது ஏன் இரும்பு அது தெரியாது, இது ஏன் கரும்பு அது தெரியாது. இடுகுறி பெயர். ஆனால் அல்லாவின் பெயர்கள் இடுகுறி பெயர் அல்ல. அல்லாவிற்கான காரண பெயர்கள், அல்லாவின் பண்புகளை வெளிப்படுத்துகிற பெயர்கள். அல்லாஹ்வை ஒரு அடியான் அறிந்து கொள்வதற்கு அல்லாவின் பண்புகள் ரொம்ப எளிய வழி. கஷ்டப்பட்டு சிந்திக்க தேவையில்லைப்பா. அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லுவான், இன்னல்லாஹ தஆலா சமீஅ், இன்னல்லாஹ தஆலா பஸீர், இன்னல்லாஹ தஆலா ஹபீர். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் கவனிக்கிறான், அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறான். அல்லாஹு ரஸாக், அல்லாஹு வஹாப், அல்லாஹு ஜப்பார், அல்லாஹு கஹார். ஒவ்வொன்றையும் நீங்கள் படிக்க 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 அல்லாஹ்வோடு நெருங்குவீங்க, அல்லாஹ்வை தெரிஞ்சுக்குவீங்க, அல்லாஹ்வுக்கு நல்ல அடியானா மாறுவீங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான எளிய வழி. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உம் இறைவனின் பெயரை துதி அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெயர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பேர் அருட்கொடைகளில் உண்டு. சாதாரண விஷயம் இல்லை. நாம சும்மா சாதாரணமா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா பேர் அருள். அல்லாஹ் தன்னுடைய பேரை நமக்கு சொல்லாம இருந்திருந்தா அல்லாஹ் பத்தி நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. அப்ப ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கு அல்லாஹ்வின் பெயர்கள் அத்தியாவசியமானது. இப்ப நீங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய பேர் தேவை. அல்லாஹ்வுடைய பேர் அதை நீங்க ஃபுல்லா அல்லாஹ்வுடைய பேரை பார்த்து படிச்சு சிந்திச்சு உள்வாங்கிக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல் அலீம்னு சொல்லுங்க, சுப்ஹானல் ஜப்பார்னு சொல்லுங்க, சுப்ஹானல் கஹார்னு சொல்லுங்க. அந்த கஹாரை விளங்கிக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் பண்ணுங்க. அப்படியே உள்ளத்திலிருந்து வரும். அதை விளங்கல, அந்த சொல்லு உங்களுடைய உள்ளத்துல அதனுடைய அர்த்தம் உங்க மண்டையில இறங்கல, நம்ம எப்போது வளமையா இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுப்ஹானல்லாஹ் 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 தான் கடகடா 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 ஓடும். என்ன பாய்தா அது தெரியாது. அதனால என்ன அப்படி சொல்றதுனால அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூடுதா, நம்முடைய நன்மை கூடுதா? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் அப்படி மந்திரம், அல்லாஹ் இடத்துல மந்திரம், அல்லாஹ்வுக்கு மந்திரம் தேவையில்லை. அல்லாஹ்வின் பெயர்கள் வழியாக என் மனம் மாற வேண்டும், என் சிந்தனை மாற வேண்டும், என் வாழ்வு மாற வேண்டும், என் பேச்சு மாற வேண்டும். அது அல்லாஹ்வுடைய பேருக்கு நமக்கு இடையில அவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் நீங்க பாருங்க, முதல்ல நபிகளாருக்கு அல்லாஹ் அருளினான்ல, ஃபர்ஸ்ட் செய்தி என்ன செய்தி? முதல் வசனம் எது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அறிவை தேடுகிற முதல் பணி அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். படின்னு நிப்பாட்டல, அல்லாஹ்வுடைய பெயரால் படி. அல்லாஹ்வுடைய பெயர்ல உன்னுடைய படிப்பு, அறிவு, ஞானம், சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வின் பெயரில் இருந்து புறப்படுக்கட்டும். நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறோம், அத்தா சொல்லு, அம்மா சொல்லு, அல்லாஹ் சொல்லி கொடுங்க. அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பே அம்மா என்று சொன்னவனா அந்த 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 டைலாக் இங்க தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் முன்னாடி எப்படி அல்லாஹ்னு சொன்னா அதுல சந்தோஷப்படுறவங்களா நம்ம இருப்போம். நாம இனவாதி அல்ல, மொழிவாதி அல்ல. ஏன்னா சமூக வலைதளத்துல நீங்க தொடர்ந்து வச்சுங்க, சில தலைவர்களுக்கு புகழாரம் எப்படி? நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பே அம்மா என்று சொன்னவன். அதனால பட்டம் கொடுத்துருமா உங்களுக்கு? எப்ப அம்மா பட்டம்? படைச்ச ரப்புல் ஆலமீன் பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்களா? அல்லாஹ்வுடைய பேர் அறிமுகப்படுத்துவீங்களா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அல்லாஹ்வுடைய முதல் தூது செய்தியை அல்லாஹ்வின் நாமத்தால் என்று துவங்குகிறது, இறைவனின் பெயரால் என்று துவங்குகிறது. நபிகளார் சொல்றாங்க, ஒரு தடவை ஒரு அருமையான செய்தி. ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்தை செய்யறாங்க,
அதை அனுமதிக்கிறாங்க. ஆனா மக்கள் கொஞ்சம் அதை செயல்படுத்துறதுல தயங்கிக்கிட்டு வேண்டாம அது எதுக்கு செய்யணும், அதெல்லாம் பேணுதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை விட்டு விலகுறாங்க. இப்ப நபிகளாருக்கு இந்த செய்தி கிடைக்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் கூட்டி ஒரு அறிவுரை சொல்ல போறாங்க. அந்த அறிவுரை இப்படி ஆரம்பிக்கிறாங்க. மா பாலு அக்வாமின், இந்த ஆட்களுக்கு என்ன ஆச்சு? யதனஸ்ஸஊன அனி ஷை அஸ்னஉஹு, நான் சில வேலையை செய்கிறேன் அதை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு ரொம்ப புனிதம் மாதிரி, அவங்களாம் ரொம்ப உயர்வான ஆட்கள் மாதிரி, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடுமா அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்னு செய்கிறேன், அவங்க செய்யாம அதை விட்டு விலகுறாங்க. ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இன்னீ லஅலமுஹும் பில்லாஹ் வ அஷத்துஹும் லஹு ஹஷ்யா, அவர்களிலே அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன் நான். அல்லாஹ் பத்தி உங்களுக்கு தெரியவில்லை, எனக்கு நல்லா தெரியும். வஅஷத்துஹும் லஹு ஹஷ்யா, அல்லாஹ்வை அவர்களை விட அதிகமாக அஞ்சக்கூடியவன் நான். ரெண்டு செய்தி சொல்றாங்க. அல்லாஹ் பத்தி எனக்கு நல்லா தெரியும், அல்லாஹ் ரொம்ப பயப்படுறேன். அப்ப அல்லாஹ் பத்தி யாருக்கு நல்லா தெரியுமோ அவர் அல்லாஹ் ரொம்ப பயப்படுவார். இப்போ உங்க வாழ்க்கை மாறணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கேள்விகள், பிழைகள், சிந்தனை உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சில மாற்றங்கள் தேவை, ஆனாலும் முடியல. அல்லாஹ்வை பத்தி தொழுகணும்னு நினைக்கிறேன், தொழ முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் வாழணும்னு நினைக்கிறேன், வாழ முடிய மாட்டேங்குது. சில பேர் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்குது. ஆனா நமக்கு செத்து போன மாதிரி இருக்கு, உணர்ச்சியே வர மாட்டேங்குது, அழுகையே வர மாட்டேங்குது, ஈடுபாடே வர மாட்டேங்குது. சில பேர் தொழுகையில் தக்பீர் கட்டி நின்றுக்கிட்டு தேம்பி அழுகிறாங்க, கண்கள் அப்படியே கண்ணீர் வடியுது. நாமளும் அல்லாஹ் முன்னாடி அழலான்னு பார்த்தா வருவானாங்க, நமக்கு வராது போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கள. இப்படி எல்லாம் நினைக்கிற நீங்க உங்களுடைய கல்பு மாறணும் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய முதல் செய்தி படைத்த இறைவனின் பெயர்கள், அந்த பெயர்களுக்கு உள்ளே இருக்கிற பண்புகள், அந்த பண்புகள் கற்றுத்தருகிற பாடங்கள். அதை நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதை தான் மார்க்கம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். அதைத்தான் இங்கேயும் சொல்லலாம். தஸ்பீஹ் செய்யறது எப்படி? தஸ்பீஹ் செய்யணும்னா இஸ்முல செய்யி, அல்லாஹ்வுடைய பேர்ல. அப்படின்னா முதல்ல பேரை படிச்சுக்க. பேரை படிச்சனா தானா தஸ்பீஹ் என்கிற உணர்வு உள்ள இருந்து வெளியே வரும், உள்ள இருந்து வரும், வெறும் வாயில வராது. அல்லாஹ்வுடைய பேரை படிக்கிறதுடைய அவசியத்தை பத்தி சொல்றாருன்னா குர்ஆன்ல நான் ஒரு பட்டியல் போடுற மாதிரி ஒரு லிஸ்ட், நீங்க எல்லாத்தையும் எடுக்க நினைக்க வேண்டாம். அதை எடுக்க நினைச்சீங்கன்னா நமக்கு டைம் 1 மணி நேரம் அதுல ஓடி போயிடும். நம்பர் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அல்லாஹ்வுடைய பேரை நாம படிக்கிறது சம்பந்தமா அல்லாஹ் எத்தனை லிஸ்ட் போடுறான், சாம்பிளுக்கு தான் ஆகும். நான் ஒரு சாம்பிள் உதாரணம் சொல்றேன், இன்னும் இருக்குது. 2வது அத்தியாயம் 209வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். எடுத்து வாசிக்க நினைக்காதீங்க, கேட்டுக்குங்க. அது பார்க்கிறாருன்னா பார்த்துக்குங்க. ஃபஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் அஸீஸாகவும் ஹகீமாகவும் இருக்கிறான், யாவற்றையும் மிகைத்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதை ஃபஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பேர் அஸீஸ்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேர், ஹகீம் என்பது அல்லாஹ்வுடைய பேர். இப்ப அல்லாஹ் எப்படி நமக்கு பாடம் நடத்துறான்? ஃபஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் அஸீஸாக ஹகீமாக இருக்கிறான். அதை தெரிஞ்சுக்கப்பா. தொழுகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க, நோன்பு வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க, ஜகாத் கொடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க. அப்படி எல்லாம் நம்ம சொல்ற மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்றான், அல்லாஹ் எப்படி அஸீஸா இருக்கான் அதை தெரிஞ்சுக்க, அல்லாஹ் எப்படி ஹகீமா இருக்கிறான் அதை தெரிஞ்சுக்க. 5:34 அல்லாஹ் சொல்றான், ஃபஅலமு அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கஃபூராகவும் மன்னிக்கிறவனாகவும் ரஹீமாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான், அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கஃபூர் அல்லாஹ்வுடைய பேரு, ரஹீம் அல்லாஹ்வுடைய பேரு. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான், ரஹீமா இருக்கான் தெரிஞ்சுக்க. 8:40 அல்லாஹ் சொல்றான், ஃபஅலமு அன்னல்லாஹ மௌலாக்கும், அல்லாஹ் உங்களின் எஜமானனாக இருக்கிறான், அறிந்து கொள்ளுங்கள். 2:196 சொல்றான், ஃபஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறவனாக இருக்கிறான், அறிந்து கொள்ளுங்கள். 2:231 சொல்றான், வஅலமு அன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான், அறிந்து கொள்ளுங்கள். 2:233 சொல்றான், வஅலமு அன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொள்ளுங்கள். 2:244 சொல்றான், வஅலமு அன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அல்லாஹ் செவியேற்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 47:19 மொத்தமா சேர்த்து ஒரு லிஸ்ட் போடுறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்து கொள்.
அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள். இப்ப நான் போட்ட லிஸ்ட் எல்லாமே அல்லாஹ் விரும்பின மெசேஜா சொன்னாலே நம்ம எடுத்துக்குவோம். எப்படி சொல்றா தெரியுமா? ஃபலமு ஃபலமு வலமு ஃபலமு. தெரிஞ்சுக்கங்க 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 தெரிஞ்சுக்கங்க. எதை தெரிஞ்சுக்கங்க? என்ன லிஸ்ட் இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய பேர் லிஸ்ட். அல்லாஹ்வுடைய பேரை தெரிஞ்சுக்க, அல்லாஹ்வுடைய பேரை தெரிஞ்சுக்க, அது முக்கியம். அல்லாஹ்வுடைய பேர் அப்படின்னா மேலும் பாடம் நடத்துறா நமக்கு. அல்லாஹ்வுடைய பேர் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சொன்ன உடனே நினைவுக்கு வருகிற வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய பேர்னு ஒண்ணு அஸ்மாவுல் ஹுஸ்னா. அதானே? அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. அஸ்மாவுல் ஹுஸ்னா, அந்த ஹுஸ்னாங்கிற சொல்ல இருக்குதுல, அழகிய திருநாமங்கள் நம்ம அதுக்கு மொழிபெயர்க்கிறோம், அப்படிதானே? அழகிய திருநாமங்கள்னு. ஆக்சுவலி அது அழகிய அப்படின்னு அந்த ஹுஸ்னாங்கிறத அழகியன்னு சொல்லி முடிச்சிட முடியாது. ஹசனானாலும் அழகுதான். ஹுஸ்னான பேரழகு, சாதாரண அழகு இல்ல, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, உச்சபட்சமான, இதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. அரபு மொழியில இதுக்கு இந்த ஸ்டைல், இந்த வார்த்தைக்கு இஸ்மு தஃலீல் அப்படிம்பாங்க. ரொம்ப சிறப்பான, ரொம்ப உயர்வான பெயர், ஆக உயர்ந்த நிலை. அழகுனா அழகு, பேரழகு, அதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட இஸ்முகள், அல்லாஹ்வுடைய இஸ்முகள் பேரழகு நிறைந்தவை. அப்படி அல்லாஹ்விற்கு என்று பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய பேர் சும்மா சாதாரண நினைக்காத பேரழகு பெயர்கள். சொல்லிட்டு நமக்கு சொல்றான், அல்லாஹ்ட்ட நிறைய கேட்குறீங்கல்ல, என்னென்னலாமோ உங்க தேவைக்கு அல்லாஹ்விடத்துல உதவி கேட்குறீங்கல்ல, கேட்கறதுக்கு அல்லாஹ் ஒரு வழி சொல்லி தர்றான். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு பேரழகான பெயர்கள் இருக்கின்றன. ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். 7வது அத்தியாயம் 180வது வசனம். இன்னொரு 4 இடத்துல 3 இடத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பேரழகு திருநாமங்களை பத்தி 4 இடத்துல குர்ஆன் பேசுகிறது. அதுல ஒரு இடத்துல 7:180 சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கிறது, அதை கொண்டு துஆ செய்யுங்க. இப்ப நம்முடைய துஆக்களை கொஞ்சம் யோசிங்க. நம்ம எப்படி துஆ செய்யறோம்? எனக்கு தெரிஞ்சு 2 வார்த்தைகள் துஆ செய்ய வாய்ப்பு இருக்கிறது. யா அல்லாஹ் எனக்கு அதத்தா, யா அல்லாஹ் இதத்தா, யா அல்லாஹ் கஷ்டத்தை நீக்கி, யா அல்லாஹ் அப்படி பண்ணு, அல்லாஹ் என்கிற பெயர். இன்னொன்னு ரப்பே ரஹ்மானே. ஆமா, அவ்வளவுதான். அதை தாண்டி அப்படிலாம் இருக்குது. நம்ம துஆவில் இருக்கான்றத கேள்வி. அல்லாஹ்வுடைய பேர்ல இவ்வளவு இருக்குது. மலிக் இருக்குது, குத்தூஸ் இருக்குது, சலாம் இருக்குது, தவாப் இருக்குது, ஆலா இருக்குது, அலி இருக்குது. எத்தனை இருக்குது? எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதையும் தாண்டி இருக்கு. இந்த 99 இருக்குல்ல, 99 சொல்லிட்டு இருக்கோம்ல, அது வேற செய்தியை சொல்லுது. அல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு 99 பேரை மனப்பாடம் பண்ணி அதை புரிஞ்சு உன் வாழ்க்கையில கடைபிடிச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், நீ சொர்க்கம் போயிடுவாய். அல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு 99 பேரையாவது மனப்பாடம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில கடைபிடிச்சா சொர்க்கம் போயிடுவேன்னு சொன்ன செய்தி தான். அதை அல்லாஹ்வுடைய பேரே 99 தான் நினைக்கணும். அல்லாஹ்வுடைய பேரே 99 இல்லை, அதையும் தாண்டி இருக்கு. 100க்கு மேல இருக்கு அல்லாஹ்வுடைய பேர். 110, 115, 114 அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு எண்ணிக்கை. குர்ஆன்ல எடுத்து பார்த்தா 99 இல்லை, அதை விட கம்மியா இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பேர் எத்தனை இருக்குன்னு பார்த்தா கம்மியா இருக்கு. குர்ஆன்ல ஹதீஸ்லயே சேர்த்து பார்த்தா 110க்கு 15க்கு மேல இருக்கிறது. அதனால 99ன்னு அப்படி ஃபீலிங் இல்லை. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய பெயர்கள் நிறையவே இருக்கிறது. நம்முடைய துஆக்களில் எவ்வளவு இருக்கிறது? நாம் துஆ செய்கிற பொழுது எப்படி துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். நாம எதை கேட்கிறோமோ அதுக்கு பொருத்தமான அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். இது அல்லாஹ் கற்று தர்ற முறை. குலிதுல்லாஹ் அபிதுர் ரஹ்மான், சூரா பனு இஸ்ராயீலுடைய கடைசியில பேசுறான். குலிதுல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லுங்க, அல்லாஹ் என்று அழையுங்கள், அபிதுர் ரஹ்மான் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, எப்படி அழைத்தாலும் அவனுக்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அந்த திருநாமங்களை கொண்டு அழையுங்கள். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு தேவை, அந்த தேவையை தரக்கூடிய ஒரு பண்பு அல்லாஹ்ட்ட இருக்கும்ல, அந்த பண்பை சொல்லி அந்த தேவைக்கு யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு, மன்னிப்பை கேட்கிறீர்கள். இப்ப அல்லாஹ் எப்படி சொல்லணும்? கஃபூருர் ரஹீம், அந்த கஃபார்,
யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறவனாக இருக்கிறாய். ரமலான்ல கூட ஒரு துவா ஓதுவோம்ல, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. என்னை மன்னிச்சிருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னக அஃபுவுன் மன்னிக்கிறவனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்புகிறவனாக இருக்கிறாய், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்து விடு. பிரார்த்தனைகள் எப்படி இருக்கணும்? எதை எதை கேட்கிறோமோ அது அதுக்கு அல்லாஹ்வுடைய பண்புகளை தெரிஞ்சு தெரிஞ்சு ஜாயின் பண்ணி நீங்க கேட்க கேட்க அல்லாஹ்வை பற்றியான உணர்வு உங்களுடைய புரிந்து கேட்க கேட்க அது ரொம்ப முக்கியமான. புரிந்து கேட்க கேட்க அல்லாஹ்வை பற்றியான புரிதல் உங்களுடைய உள்ளத்துல ஆழப்பட்டுக்கிட்டே இருக்கு. டெய்லி கேளுங்க, ஒவ்வொரு வக்திலையும் கேளுங்க. இப்ப என்ன கேட்கிறோம், அப்ப என்ன கேட்கிறோம், இதுக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன பேரு, யோசிச்சு ஆரம்பத்துல கேளுங்க. ஒரு கட்டத்தில் அதுவே உங்கள் சிந்தனையாக, அதுவே உங்கள் வாழ்வாக, அதுவே உங்கள் எண்ணமாக, எல்லாமுமாக மாறி. குர்ஆன்ல எடுத்து பாருங்க, நபிமார்களுடைய துஆவை குர்ஆன் சொல்கிறது. சுலைமான் நபி அல்லாஹ் அடுத்து துஆ செய்றான், ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். 38வது அத்தியாயம் 35வது வசனம். சுலைமான் நபி ஒரு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடு. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, எனக்கு பின்னாடி யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அதிகாரத்தை எனக்கு நீ கொடு. கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய பண்பை கொண்டு முடிக்கிறாங்க, இன்னக அன்தல் வஹாப். முதல்ல ஆரம்பிக்கும் போதே ரப்பின்னு ஆரம்பிச்சாங்க, ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் ரப்பே என்ன மன்னிச்சிருனாங்க. அதோட விடல, ரப்பே என்ன மன்னிச்சிரு, இன்னக அன்தல் வஹாப், நீ வஹாபாக இருக்கிறாய் ரப்பே. எப்படி துஆ செய்யணும் அல்லாஹ்ட்ட? அல்லாஹ்வுடைய பண்பை பேரை சொல்லி சொல்லி துஆ செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபாவை கட்டிட்டு காபாவை அல்லாஹ்விடத்துல வக்ஃபு பண்ணி, யா அல்லாஹ் இதை ஏத்துக்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. குர்ஆன் சொல்லுது. 2வது அத்தியாயம் 127 அல்லாஹ் சொல்றான், வைத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய இந்த காபத்துல்லாவை உயர்த்தி கட்டிய நேரத்தில் அவங்க துஆ செய்தாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் ரப்பே எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ செவியேற்பவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் ரப்பே. நாங்க கேட்கிறோம், கேட்டா அது காது கொடுத்து கேட்கிறவன் நீ. அந்த ஆற்றல் உனக்கு இருக்கிறப்பே நாங்க சொன்னதை கேளு, நாங்க தந்திருக்கிறத வாங்கிக்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, 21வது அத்தியாயம் 89வது வசனம். வஸக்கரியா இது நாதா ரப்பஹு ரப்பிலா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு துஆ செஞ்சாங்க? குழந்தைக்காண்டி துஆ செஞ்சாங்க. வெரி குட், சூப்பர். ஜக்கரியா இதனாதா ரப்பஹு, ஜக்கரியா தன் இறைவனை அழைத்து பிரார்த்தித்தார், துஆ செய்தார். ரப்பி லா ததர்னி ஃபர்தா, என் இறைவா என்னை தனியனாக விட்டு விடாதே. ஒத்தையில வாரிசு இல்லாம அப்படியே மௌத்தாயிராம அப்படி என்ன விட்டுறாத. வந்த கைருள் வாரிசீன், வாரிசுதாரர்களில் மிகச்சிறந்தவனாக நீயே இருக்கிறாய். வாரிசு வேணும், உலகத்துக்கே வாரிசு நீதான ரப்பே. எல்லாம் போன பிறகு எல்லாம் உனக்கு தானே ரப்பே. வாரிசுனா என்ன அர்த்தம்? அத்தா போன பிறகு பிள்ளைக்கு சொந்தமா அவங்கள அதான வாரிசு. இப்ப எல்லாம் போன பிறகு யாருக்கு சொந்தம்? இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அப்ப அல்லாஹ் தான் வாரிசு. ஜக்கரியா நபி சொல்றாங்க, அந்த கைருள் வாரிசீன், நீ வாரிசுதாரர்களில் சிறந்தவனாக இருக்கிறாய் ரப்பே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுறா. என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு. ஒவ்வொரு நபிமார்களும் இதெல்லாம் ஏன் சொல்றான் அல்லாஹ்? இதை கற்றுத்தருக்கிறான். அல்லாஹ்ட்ட துஆ செய்யற மெத்தட் என்ன, எப்படி அணுகிறது, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றது எப்படி, இப்படி கேளு. சுலைமான் நபி கேட்ட மாதிரி கேளு, இப்ராஹிம் நபி கேட்ட மாதிரி கேளு, ஜக்கரியா நபி கேட்ட மாதிரி கேளு. அய்யூப் நபியுடைய துஆ ஒன்று வருகிறது. அவங்க எதுக்கு துஆ செஞ்சாங்க? நோய் தீர்வதற்காண்டி. சூப்பர், நோய் தீர. அதான் அல்லாஹ் சொல்றான் 21:83 சொல்றான் சூரத்துல் அம்பியாவுல, வஅய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். வஅய்யூப இத் நாதா ரப்பஹு, அய்யூப் தன் இறைவனை அழைத்து பிரார்த்தித்தார். அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு இந்த பெரிய துன்பம், இந்த நோய் வந்து என்னை தீண்டிடுச்சு ரப்பே. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் காட்டுகிறவர்களில் எல்லாம் ஆகச் சிறந்த இரக்கமுடையவனாக இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய பெயர்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அத்தியாவசியமானது. துதிப்பதற்கு மட்டுமல்ல பெயர்கள்,
தஸ்பீஹுக்கு மட்டுமல்ல பெயர்கள், வாழ்விற்கே அல்லாஹ்வின் பெயர்கள் தான் நமக்கு வழிகாட்டும். இன்னும் சொன்னா அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கிற ஜமாலியத்தான அழகு நிறைந்த குணங்கள் இருக்கிற பெயர்களை கொண்டிருக்கிறானே, அந்த பெயர்களின் பண்புகள் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய பேரை மட்டும் வச்சுக்கல, அந்த பேர்ல இருக்கிற மாதிரி நாம நடந்தோம்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். நாம மன்னிச்சா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பலையா? அப்படின்னா அடுத்தவங்க செஞ்ச பாவத்தை நீங்க மன்னிங்கப்பா. நீங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும்னு ஆசைப்படுற, அப்ப அல்லாஹ் மத்தவங்க உனக்கு செஞ்ச பாவத்தை நீ மன்னிச்சிரு. மன்னிக்கவே மாட்டேன் பிடிவாதமா இருந்தா இந்த ரமலான்ல ஒரு உறுதி எடுங்க. இந்த நிமிஷத்துல உங்க உங்க மனக்கண்ணுல சொன்ன உடனே ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவன், உங்களை ஏமாத்துறவன், நீங்க மன்னிக்க முடியாம உங்களை நினைக்கும் போதெல்லாம் கோபத்தையும் வேகத்தையும் கிளப்புறவன், இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டானே, இப்படி பேசிட்டானே, இப்படி ஏமாத்திட்டானே, இப்படி திருடிட்டானே அப்படின்னு உங்களுடைய நினைவுல யாராவது ஒருவர் வரக்கூடும். அப்படி யார் வந்தாலும் இப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு முடிவெடுங்க, நான் அவனை மன்னிச்சிடறேன், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடறேன். ஏன் தெரியுமா? என் பாவத்தை என் ரப்பு மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால அவன் பாவத்தை நான் மன்னிச்சிடறேன்னு உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த வேகத்தை கசடை எல்லாத்தையும் தூக்கி கசக்கி எறிங்க. அவனுக்கு நீங்க நல்லது செய்யறதா நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா மன்னிக்க முடியாது. அவனை மன்னிக்கணுமா? அயோக்கிய பயல, திருட்டு அவனை மன்னிக்கணுமா? நீங்க அவனுக்கெல்லாம் நன்மை செய்யல, உங்களுக்கு நன்மை செய்றீங்க, உங்களுக்கு செஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு நன்மை வேணும், உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வேணும், அப்ப செய்ய. உங்களுக்கு தேவைன்னா செய்ய. சுயநலம் தான் இது, பொதுநலம் இல்லை, பிறர் நலம் இல்லை, இது உங்கள் நலம். ஒன்னே ஒண்ணு, இந்த நிமிஷத்துக்கு ஒண்ணு எடுத்துங்க, பின்னாடி போய் நீங்க முடிவு எடுத்துங்க, நிறைய லிஸ்ட்டை சேர்த்துக்குங்க. இந்த நிமிஷத்துல இந்த சபையில அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை கேட்டதற்கு மதிப்பளிக்கிற வகையில நபிகளார் இந்த சபீஹ் ரப்பிக்கல் ஆலான்னு நமக்கு ஒரு பாடம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? சப்பீஹ் ரப்பிக்கல் ஆலா ஓதுவாங்கல்ல தொழுகையில, எப்படி ஓதுவாங்கன்னு சொன்னோம்? சப்பீஹ் ரப்பிக்கல் ஆலா சுப்ஹான ரப்பியல் ஆலா. சப்பீஹ் ரப்பிக்கல் ஆலா நல்லா ஆர்டர் போட்டான், உயர்வான உன் இறைவனை தஸ்பீஹ் செய்யணும் சொன்ன உடனே சுப்ஹான ரப்பியல் ஆலா தொழுதுகிட்டு இருக்கும் போதே அந்த ஆர்டருக்கு ஒபே பண்ணாங்கல்ல, உயர்வான என் இறைவனை நான் துதிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. இப்ப நாம அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கிறோம், உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும் நீங்க விரும்பலையா? ஆமா நான் விரும்புறேன், அப்படின்னா நீ மத்தவங்க பாவத்தை மன்னிக்கிறேன் முடிவிடுங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுங்க, கட்டுப்படுங்க. ஷைத்தான் அவ்வளவு எழுத விட மாட்டான். நீங்க அவனுக்கு நல்லது செய்யறதாவே நினைப்பான். நீங்க நிம்மதியா தூங்கலாம், போய் நீங்க நிம்மதியா தூங்கணும்னா அந்த கசனத்துக்கு வெளியே போட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா இருப்பீங்க. இல்லாட்டி அதை நினைக்கும் போதெல்லாம் அப்படி பிபி பிரஷர் கூடும். அந்த பிரஷர்னால அவனுக்கா உங்களுக்கா பஞ்சாயத்து? உங்களுக்கு தான். எந்த வகையில பார்த்தாலும் மன்னிச்சா உங்களுக்கு தான் லாபம், அவனுக்கு இல்லவே இல்லை. இன்னொருபடி மேலாய்ப்பு கூட சொல்றான், முடிஞ்சா அவனுக்கு நன்மை செய்யுன்னு சொல்றான். அதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியம், அதை வேண்டாம், அந்த பஞ்சாயத்து பரவ பார்த்துக்குவோம். முதல்ல மன்னிக்கிற லெவலில் நிற்போம், அதுவே பெரிய விஷயம் தானே. இப்ப அல்லாஹ்வுடைய பண்புகளை, ஜமாலியத்தான அழகு நிறைந்த அல்லாஹ்வின் பேரழகு பண்புகளை அல்லாஹ் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் வஹ்ஹாபாக இருக்கிறான், அள்ளி கொடுக்கிறவனாக இருக்கிறான். நீங்கள் அள்ளி கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான், இரக்கமுடையவனாக இருக்கிறான். நீங்கள் பிறரிடத்திலே இரக்கம் காட்டுவதை அல்லாஹ் விரும்புகிறான். நபிகளார் சொல்றாங்க, இர்ஹமூ மன் ஃபில் அர்ல் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் இருப்பவர்களிடத்திலே நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருக்கிறவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். இன்னல்லாஹ் கான ஹலீமன் கஃபூரா, அல்லாஹ் சகிப்புத்தன்மையுடையவனாக இருக்கிறான். நீங்க சகிச்சுக்குங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். வல் காதிமீனல் கைஸ வல் ஆஃபீன அனின் நாஸ், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். கோபம் வந்த உடனே பட்டு பட்டு வார்த்தைகளை விட்டு, அவன் செஞ்சது தப்பு தான் இல்லைன்னு மறுக்கல, தப்பு தான், அவங்களுக்கு தான் மிஸ்டேக் இருக்கிறதுனால தண்டிக்கணும்னா நீங்க எத்தனை மிஸ்டேக் செஞ்சிருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை கொடுத்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? வல் காதிமீனல் கைஸ், கோபத்தை மென்று விழுங்குங்க. நீங்க அடுத்தவங்க கோபத்தை மென்று விழுங்கினா நீங்க ஒருத்தருக்கு தப்பு செஞ்ச உடனே அவனை அல்லாஹ் விழுங்க வைப்பான். அப்ப நீங்க நினைப்பீங்க, நல்ல மனுஷன்யா, எங்க திட்டிடுவானோ அடிச்சிருவானோ நினைச்சேன், ஒன்னும் சொல்லல. அதே மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா உங்களை பத்தி அவன் சொல்லுவான்ல, உங்க வேலைக்காரன் சொல்லுவாங்கல்ல, உங்க நண்பன் சொல்லுவாங்க, உங்க ஒய்ஃப் சொல்லுவாங்கல்ல,
உங்க கூட பிறந்தவன் சொல்லுவாங்கள. நீங்க சொல்லலாட்டி அல்லாஹ் வேற யாரை கொண்டு உங்களுக்கு சொல்ல விட மாட்டான். நீ திட்டுனால வாங்கு, இன்னொருத்தன் போய் எங்கேயோ கண்காணாத இடத்துல எப்படியா செருப்படி வாங்கிட்டு வா. பக்கத்து அக்கம்பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியுமில வாங்கின அடி மனசுக்குள்ள கொடன்னு போட்டு குடையும்ல. அப்ப அல்லாஹ்வின் பெயர் இதுல இப்ப நாம் கவனிக்க, இந்த வசனத்திலிருந்து நாம சொல்ல வருகிற செய்தி சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனின் பெயரை துதி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெயர் என்பது துதித்ததற்கு மட்டுமல்ல, சிறப்பாக துதிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பெயர்களை நாம் சிறப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். சிறப்பாக பிரார்த்திக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பெயர்களை நாம் சிறப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். சிறப்பாக நாம் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பெயர்களை சிறப்பாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே நம்முடைய அறிவின் ஆரம்பம் என்பது அல்லாஹ்வை பற்றி அறிவுதான். அந்த அறிவை கற்றுத்தருவது அல்லாஹ்வின் பெயர்கள் தான். அந்த பெயர்களின் வெளியாகத்தான் அல்லாஹ்வின் பண்புகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுல இன்னொரு பிழையான அர்த்தத்திற்கான பதிலும் இங்கே இருக்கிறது. பிழையான அர்த்தம் அப்படின்னு சொல்றதா இருந்தா, சூஃபியாக்கள் என்று தரீகாக்கள் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான கொள்கை பிரிவை சார்ந்த மக்கள் அவங்க ஒரு வசனத்தை வைத்து அல்லாஹ் எங்கு இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அல்லாஹ் நம்மளோட எப்படி எந்த அளவுக்கு ரெண்டரை கலந்திருக்கிறான் என்பதை பற்றி சொல்லும்போது குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி அதுதான் அவர்களுடைய நம்பிக்கையின் ஆதாரம். தரீகத்துகளுடைய நம்பிக்கையின் முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, 58வது அத்தியாயம் 7வது வசனம். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அறிகிறான் என்பதை நீ பார்க்கவில்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டான், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், உனக்கு தெரியுதா இல்லையா? சரி, அடுத்து 3 பேர்களின் ரகசியத்தில் அவன் அவர்களில் 4வதாக இல்லாமல் இல்லை. 3 பேர் சேர்ந்து பிளான் போடுறீங்க ரகசியமா. அது ரகசியம்லாம் இல்லடா, 4வது ஒருத்தன் இருக்கான் அல்லாஹ் சொல்றான். ஓகே, அடுத்து இன்னும் 5 பேர்களின் ரகசியத்தில் அவன் 6வதாக இல்லாமல் இல்ல. 5 பேர், நம்ம 5 பேர் தான்ப்பா, யாருக்கும் வெளியே போயிடக்கூடாது மேட்ரு. அவ்வளோ இல்லை, 6வது ஒருத்தர் ஒரு டிக்கெட் அங்கே இருக்கு. ஓகே. இன்னும் அதை விட மிக குறைந்தோ அதை விட மிக அதிகமாக. இது சாம்பிளுக்கு சொன்னது, 3க்கு 4 5க்கு 6 அப்படின்னு. அதுக்காண்டி 3 பேர் ரகசியத்தில் மட்டும்தான் அல்லாஹ் வருமா, 5 பேர் ரகசியத்தில் மட்டும் அல்லாஹ் வருமா, 8 10 அப்படியெல்லாம் நாளைக்கு நீங்க சொல்லிடக்கூடாதுக்காண்டி. அதுனா அக்ஷர, அது கூடவோ குறையவோ, 2ஆ இருந்தாலும் சரி 20ஆ இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவன் உங்க கூட இல்லாம இல்ல. ஓகே, அடுத்த வாசிங்க. அவர்கள் எங்கிருந்தாலும் அவன் அவர்களுடன் இல்லாமல் இல்லை. அவர்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் அவர்களோடு இல்லாமல் இல்லை. அப்படின்னா எங்க இருந்தாலும் அவங்களோட அல்லாஹ் இருக்கணும். இதே மாதிரி கருத்துப்பட வேற வசனங்கள் வருகிறது. வேற சில வசனங்கள்ல வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்த போதும் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பொறுமையாளர்களோடு இருக்கிறான், அவங்களோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ், அல்லாஹ் தக்வாதாரிகளோடு இருக்கிறான், ரகசியம் பேசுகிறவர்களோடு இருக்கிறான். நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கு இருக்கிறான், பொறுமையாளர்களோடு இருக்கிறான், தக்வாவுடையவர்களோடு இருக்கிறான், அவர்களோடு இருக்கிறான். அப்படின்னா நம்ம கூட அல்லாஹ் இருக்கான். ஓகே தானே, கரெக்ட் தானே? இந்த நம்ம கூட அல்லாஹ் இருக்கான்னு அவங்களும் சொல்றாங்க. யாரு? இந்த சூஃபிகள் தரீகாவாதிகள் சொல்றாங்களா, நம்ம கூட அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் இங்கதான் இருக்கான். கரெக்டா தானே சொல்றாங்க? கரெக்டா தான். அவங்க சொல்றது தப்பா சரியா? சரியா தப்பா? எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ அல்லாஹ் இங்கதான் இருக்கான், அல்லாஹ்வுடைய இருப்பே இங்கங்கிறாங்க. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், இங்கு இருக்கிறான். அவனுடைய இருப்பு, அவனுடைய தோற்றத்தால், அவனுடைய உடலால், அவனுடைய இருப்பால், அவன் இருப்பிடமாகவே இதை கொண்டிருக்கிறான். நம்ம கூட தான் இருக்கிறான் என்கிற வசனத்தை, ஆனா உண்மையில மேலோட்டமா பார்த்தாலே ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் நமக்கு. நம்ம கூட இருக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய உதவி நம்ம கூட இருக்குது, அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம கூட இருக்குது, அல்லாஹ்வுடைய அதிகாரம் நம்ம கூட இருக்குது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் நமக்கு இருக்குது, அல்லாஹ் நம்ம பக்கம் இருக்கிறான். அதுதான் அதனுடைய பொருளே தவிர நிஜமாக அல்லாஹ் இங்கு இருக்கிறான் என்பது பொருள் அல்ல. ஆனா அவங்க அப்படி ஒரு பிழையான கருத்துல இருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் நிறைய வாதங்கள் நிறைய சொல்லுவாங்க. அது ஒரு நீண்ட வாத பிரதிவாதம் வைங்களேன், அதுக்குள்ள போக வேண்டாம். ஷார்ட்டா இந்த கேள்விக்கான, இந்த செய்திக்கான பதிலை நாம பார்க்கிற இந்த வசனம் தந்து விடுகிறது.
சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனின் பெயரை துதிப்பீராக. அல்லாஹ் உயர்வானவன். உயர்வு என்று சொல்வது அல்லாஹ்வுடைய இடத்தால், அதிகாரத்தால், கண்ணியத்தால், பார்வையால், ஆற்றலால், எல்லாவற்றிலும் அல்லாஹ் உயரத்திலே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இருப்பு உயரத்துல தான். அல்லாஹ்வுடைய இருப்பு கீழே இல்லை. அல்லாஹ்வுடைய இருப்பு அல்ல இருக்கிற இடம் இருக்குல்ல, அது நம்ம கூட இல்லை, நமக்கு ஈக்குவலா இல்லை, நம்ம பக்கத்துல இல்லை, நம்ம தெருவுல இல்லை, நம்ம பள்ளியாசல இல்லை, நம்ம வீட்டுல இல்லை. அல்லாஹ் இருக்கிற இடம் வசனத்துல. இப்படிதான் நம்ம இது அகீதா, கொள்கை சார்ந்த விஷயம், மிக முக்கியமான நம்பிக்கை சார்ந்தது. நம்ம முதல்ல கேட்ட உடனே தலை அப்படியே பூமி மாடு மாதிரி ஆட்டணுமா? கரெக்டாக சொல்லாங்க, கரெக்டாக சொல்லாங்க, கரெக்ட் மாதிரி, ஆமா அப்படின்னும்ல, அப்படி ஆட்ட முடியாது. சில நேரத்தில் மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியும். அது உள்ளுக்குள்ள ஆகப்பெரிய சிக்கலுக்குள்ள வஹதத்துல் வஜூத், எங்கும் இறைவன் இருக்கிறான், எதிலும் இறைவன் இருக்கிறான். அது ஏதோ நீங்க இந்துக்கள் சொல்றாங்கன்னு மட்டும் நினைக்க கூடாது. நம்ம சமூகத்தில் இப்படி சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதற்கு அவர்கள் காட்டுகிற ஆதாரம் எல்லாம் இதுதான். அதை அடிக்கிற வசனம் எதுன்னு கேட்டா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் ரப்பின் பெயரை துதி. அல்லாஹ் உயர்வு, அல்லாஹ்வுடைய இருப்பு உயர்வானது, இருப்பும் உயர்வானது. இருப்பு மட்டும் உயர்வானது இல்லை, இருப்பும் உயர்வானது. அவனுடைய பேச்சு உயர்வானது, பார்வை உயர்வானது, ஆற்றல் உயர்வானது, திறமை உயர்வானது, அவன் இருக்கிற இருப்பும் உயர்வானது. எங்க இருக்கான்? உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறான். நமக்கு ஈக்குவலா இல்லவே இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில குர்ஆனுடைய உதாரணங்கள், வசனங்கள் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு சான்றுக்காக. என்ன தெரிஞ்சுக்கலாம்? 35வது அத்தியாயம் 10வது வசனம். இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு, இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு, அவன்பால் நல்ல வார்த்தைகள் மேலேறி செல்கின்றன. அல்லாஹ் மேல இருக்கிறான், வசனத்தில் இருக்கிறான், அதனால நல்ல வார்த்தைகள் மேலே போகுது. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இப்படி சைடுல கிராஸ்ல எல்லாம் போடல. இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு, தூய வார்த்தைகள் மேலேறி செல்கின்றன அவன்பால். அப்ப அவன் மேல இருக்கிறான், இந்த வார்த்தை அவனை தேடி மேல போகுது. 16வது அத்தியாயம் 50வது வசனம் பேசுகிறது. யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தமக்கு மேலே இருக்கிற தம் இறைவனை அவர்கள் அஞ்சுவார்கள். மேலதான் இருக்கிறான், நம்ம கூட இல்ல அல்லாஹ். அதே மாதிரி 67வது அத்தியாயம் 15வது வசனம், 15, 16 சூரத்துல் முல்க். நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். அமின்தும் மன்ஃபி சமாயி அன் யக்ஸிப பிக்குமுல் அர்த், வானத்திலே இருக்கிறவன் பூமிக்குள்ளே உங்களை புதைய செய்ய மாட்டான் என்று அச்சமில்லாமல் இருக்கிறீர்களா? அல்லாஹ் நாடுற ஒரு ஆட்டி உள்ள இழுத்துறான் தம்பி. அதை கேட்கும்போது எப்படி கேட்கிறான்? அமின்தும் மன்ஃபி சமா, வானத்திலே உள்ளவன் அன் யக்ஸிப பிக்குமுல் அர்த், உங்களை பூமிக்குள்ளே புதைய செய்ய மாட்டான் என்று இருக்கிறீர்களா? அமின்தும் மன்ஃபி சமாயி அன் யுர்சில அலைக்கும் ஹாசிபா, வானத்திலே இருக்கிறவன் உங்கள் மீது கல்மழையை அனுப்ப மாட்டான் என்று நீங்க அச்சமற்று இருக்கிறீர்களா? நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, நமக்கெல்லாம் சுனாமி வராதுப்பா, நமக்கெல்லாம் வெள்ளம் வராதுப்பா, நமக்கெல்லாம் புயல் வராதுப்பா, நமக்கெல்லாம் பூகம் வராதுப்பா அப்படின்னு ஏதாவது கேரண்டி இருக்கா உங்களுக்கு? அல்லாஹ் கேட்கிறான். இதை கேட்கிற கேள்வி, அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த கேள்விக்குள்ளே நாம பார்க்கிற நியாயம் என்னன்னு கேட்டா, வானத்தில் இருக்கிறவன் பூமியில் உங்களை இப்படி செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? அப்போ நம்மளை விட உயர்வாகத்தான் அல்லாஹ் இருக்கிறான். இந்த வசனமும் அல்லாஹ்வின் உயர்வைத்தான் சொல்லுகிறது என்கிற செய்தியை இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அடுத்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. இனிமே சுபஹானக்கல்லாஹ் சொல்லும்போது அந்த சுபஹான உங்களுடைய மனதிற்குள்ள சொல்லிலும் கவனத்திலும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ்.